மக்களை சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மின்வெட்டு அப்படிங்கிற சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. மக்கள் எல்லாம் வீதிகளில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக மின்வெட்டு அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கு ஆட்சியில் மட்டும்தான் இது இருக்குதா, போன ஆட்சியிலாம் இது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த மின்வெட்டு அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ ஏன் இந்த மின்வெட்டு அப்படிங்கிற பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாமாங்க. மக்களை கண்டிப்பாக இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக தான் இருக்க போது. மறக்காம முழுசாக பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சிருக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. மக்களை ரீசெண்டாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த மின்வெட்டு அப்படிங்கிற பிரச்சனைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஊழல்கள் செஞ்சுருக்கிறாங்க, அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் வாங்குறதுல எல்லாம் நிறைய கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ, அதாவது இன்னைக்கு காலையில் கூட ஒரு வீடியோ வந்துச்சுங்க. இன்னைக்கு காலையில் 2 நபர்கள் அப்படியே ஸ்கூட்டியில் வர்றாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் பக்கம் நிறுத்தி அங்கே இருக்கிற ஃபீஸ் கட்டி அப்படியே செட்டை தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய பக்கம் நடக்குது, ஃபீஸ் கட்டையெல்லாம் திருடு போகுது, அதனால தான் வந்து மின்வெட்டு அங்கேயும் இங்கேயும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிர்மல்குமார் அவர்களும் சொல்றாப்புல. இதுக்கு வந்து ஒரு சில ஆதாரமான வீடியோக்களும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்னதான் வீடியோ ரிலீஸ் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகேல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, டிஎம்கேல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டிவிகே ஆட்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லாமல் இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. 2021 கொரோனா காலகட்டத்தப்போ தமிழ்நாட்டோட மின்சார தேவை எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 3500 மெகாவாட்ல இருந்து 3600 மெகாவாட்டா இருந்துச்சு. கொரோனா காலகட்டம் முடிஞ்சு இயல்பு நிலைமைக்கு அப்படியே திரும்பும் போது பாத்தீங்கன்னா 2022ல கிட்டத்தட்ட 3750 மெகாவாட்டா அது மாறிச்சு. 2023ல வெயிலின் தாக்கம் சென்னை பகுதிகளில் கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம புதியதா குடியிருப்பு பகுதிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா தான் வந்துச்சு. அதனால 2023ல மின்சார தேவை பாத்தீங்கன்னா 4100 மெகாவாட்டா மாறிச்சு. 2024 ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான வருஷம் தாங்க. அதாவது எல் நினோ தாக்கம் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுனால ஹீட் வந்து இங்க வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. அதனால ஏசி பயன்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக மாறிச்சு. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா நடுத்தர மக்களும் பார்த்தீங்கன்னா ஏசி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா 2024 தான் பார்த்தீங்கன்னா ஏசி எங்கள் வீட்டுக்கு வாங்கினேங்க. எங்கள் ஊரெலாம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பக்கம் இருக்கிற ஒரு கிராமம் தாங்க. நாங்களே பார்த்தீங்கன்னா எங்களால் வெயில் முடியாமல் ஏசி வாங்கின சமயம் அதுதான். அப்போ சென்னையில் இருக்கிற மக்களை எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது சென்னை வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா அதிக வெயில் பதிவானது பார்த்தீங்கன்னா இந்த 2024 சமயங்களில் தாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா 4400 மெகாவாட் பார்த்தீங்கன்னா உபயோகமாச்சு. அதுவே 2025லேருந்து 2026ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4090 மெகாவாட்டா இன்னைக்கு வந்து உச்சம் பெற்று இருக்குது. அப்ப சென்னையோட கரண்ட் தேவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பன்மடங்கு உயர்ந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. 2021ல 3500 மெகாவாட்டா இருந்த மின்சாரம் பாத்தீங்கன்னா 2026ல கிட்டத்தட்ட 5000 மெகாவாட்டுக்கு மேல மாறி கிடக்குது. இப்ப ரீசெண்டா மின்வெட்டுகள் எல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதுல முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ஏசி பயன்பாடு அப்படிங்கிறது. ஏன் ஏசி பயன்பாடு சென்னையில மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா ஏசி பயன்பாடு அப்படிங்கிறது இப்ப எல்லா வீடுகள்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு அத்தியாவசியமான விஷயமாயி போச்சுங்க. நார்மலாவே ஒரு 1.5 டன் நம்ம வந்து ஏசி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா 1.5 கிலோவாட் வந்து அங்க பிடிக்குங்க. இப்போதைய நிலைமைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடுகள்ல 2ல இருந்து 3 ஏசி வந்து வச்சிருக்காங்க. 2BHK எல்லாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஹால்ல ஒரு ஏசி போட்டுருக்காங்க, பெட்ரூம்லயும் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லா வீட்லயுமே அதுதான் இருக்குது, சென்னையிலயும் அதுதான் இருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் எல்லாம் ட்ரிப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மக்கள் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏசி வாங்குறோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஈஸியா வந்து வீட்டுல மாட்டிட்டு போயிடும். ஆனா ஏசி வாங்கினாலும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளையும் பாத்தீங்கன்னா ஒரு மின்சார தேவை பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடு கட்டும்போது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த தேவையை விட அதிகமாகுது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து மின்சாரத்துறை கிட்ட வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஆகணுங்க. மாதம் மாதம் பாத்தீங்கன்னா மின்சார வாரியத்துல இருந்து எவ்வளவு மின்சாரம் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு கணக்கெடுக்க வருவாங்க. இப்போ வந்து ஒரு மாசம் வந்து நீங்க 200 ரூபாய் தான் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து சைன் போட்டு போயிருவாங்க. அதுவே பாத்தீங்கன்னா இன்னொரு மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கும் அவங்க சைன் தான் போட்டு போறாங்க. ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படிங்கறத வந்து அவங்க செக் பண்ண மாட்டேறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இவி வெஹிக்கிள்ஸோட பயன்பாடும் பாத்தீங்கன்னா சென்னையில ரொம்ப அதிகமாயிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் 2 வீலர் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதுல வந்து 5 ஆம்ஸ்ல இருந்து ஒரு 15 ஆம்ஸ் பிளக் தாங்க இருக்கும். அது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லேப்டாப் சார்ஜ் போடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு பவர் கன்சம்ஷன் தான் இருக்கும். ஆனா நீங்க வந்து ஒரு கார் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஒரே நேரத்துல 4 ஏசி வந்து ஆன் பண்ணா எந்த அளவுக்கு பவர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பவர் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜர்ல யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபேஸ் யூனிட் வந்து அங்க நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஆனா இப்போதைய மக்கள் பாத்தீங்கன்னா அந்த வீதிகள் இருக்கிற நார்மலான ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு வந்து அழகா வீடுல இருந்து ஒரு 3 ஃபேஸ் லைன் எடுத்து போட்டுட்டு அவங்க பாட்டுல யூஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. பெருசா பாத்தீங்கன்னா நீங்க எலக்ட்ரிக்கல் போர்ட்ல எல்லாம் பர்மிஷன் வாங்கி இதெல்லாம் பண்றது இல்ல. ஒரு சில பேர் இதை பண்றாங்க அப்படின்னு நம்ம சொன்னாலும் இங்க இருக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதை பண்றதே கிடையாதுங்க. மின்சாரத்துறையோட ரூல்ஸ் படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க
உங்கள் வீடுகளில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பவர் கனெக்ஷன் வாங்கும்போது ஒரு சில விஷயங்களுக்காக தான் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வாங்குறீங்க, இல்லை ஏசி பயன்பாடு அங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து மின்சாரத்துறைகிட்ட பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் நம்ம யாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அவங்களும் பெரிய அளவு இதை கேட்டுக்கிறதே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பர்மிஷன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீதியில் எவ்வளோ மின்சார பயன்பாடு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிய வரும். அதையெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்து இந்த லோடுக்கு வந்து தாங்குமா தாங்காது இல்லையா அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஃபெசிலிட்டிலாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சென்னையில் வந்து மோஸ்ட்லி இந்த டிரான்ஸ்ஃபார்ம்லாம் ட்ரிப் ஆகி பவர் கட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏசி பயன்பாடு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. குறிப்பிட்டு சொல்ல போனால் ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் பார்த்தீங்கன்னா சென்னையில் அதிகப்படியான ஏசி பயன்பாடு இருக்குது. முதல்ல வந்து அடுக்குமாடி கட்டிடங்களில் இருந்த ஏசி பார்த்தீங்கன்னா இப்போ பாமர வீடுகள்லையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா. அப்போ வந்து மின்சார தேவை அப்படிங்கிறது இங்கே பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இன்னொன்று, ஒரு வீட்டில் வந்து ஏசி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேது இல்லையா. நம்ம இப்போ வீட்டில் ஏசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ மின்சாரம் தேவைப்படுது அப்படின்னு எழுதி கொடுத்துருப்போம் இல்லையா. அந்த வரைமுறைக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் அதுக்கு மேலே போகும்போது தான் பார்த்தீங்கன்னா இங்கே பிரச்சனையாக இருக்குது. அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம போய், அதாவது மின்சாரத்துறை கிட்ட இந்த மாதிரி நாங்கள் ஏசி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால பயன்பாடு அதிகமாக இருக்குது, எங்களுக்கு வந்து எங்களோட மின்சார தேவையை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி நம்ம வாங்குறது கிடையாது. அப்படியே வந்து பணத்தை கட்டி இவ்வளவு நாளா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா. இதுக்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறையில இருக்குதுங்க. அதனாலதான் பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளையுமே இங்க வந்து சிறப்பாக செய்ய முடியல அப்படிங்கிற பரவலான ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதை வந்து கண்டிப்பா வந்து தீர்த்தாலே பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஒரு ஏரியாவோட டிரான்ஸ்ஃபார்ம்ல இவ்வளவுதான் லோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நம்மளோட ஏசி பயன்பாடு மற்ற பயன்பாடுகள்னால பாத்தீங்கன்னா அது அதிகம் மேல போகும்போது தான் பாத்தீங்கன்னா அங்க வந்து லோட் பிரச்சனைகளே ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில பாத்தீங்கன்னா இந்த மெட்ரோ திட்டங்கள் எல்லாம் இப்ப பரவாயில்ல எல்லா பக்கம் போயிட்டு இருக்குது. எல்லாருமே குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அங்க வந்து இந்த கேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த கரண்ட் கேபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே தான் இருக்குதுங்க. அது தோண்டும் போதையும் பார்த்தீங்கன்னா நிறைய டேமேஜஸ் எல்லாம் ஆகுது. அதனால தான் இந்த ப்ராப்ளமும் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லா வீடுகளையும் பார்த்தீங்கன்னா இந்த அனலாக் மீட்டர் தாங்க இந்த கரண்ட் பாக்ஸ்ல இருக்கும். ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மீட்டர் முதல் கொண்டு வந்துருச்சு. இந்த ஸ்மார்ட் மீட்டர் இருக்கிறதுனால, அதாவது ஆஃபீஸில் இருந்துட்டே பார்த்தீங்கன்னா எந்த வீட்டில் எவ்வளோ லோடு அதிகமாகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மின்சாரத்துறை வந்து கணக்கிடலாம். இதை வந்து ப்ராப்பராக பண்ணாங்களே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஓரளவுக்கு ரெக்டிஃபை ஆகும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. டிவி கேட்சிகள் இந்த மின்சார தட்டுப்பாடு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அது வந்து எல்லா ஆட்சிகளிலுமே தொடர்ந்து அதிகமாயிட்டு தான் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்ப 2026ல பாத்தீங்கன்னா மின்சார தேவை பீக்குக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இதை வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல மின்சார தேவை வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது இல்லையா. நம்ம வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மின்சாரத்தை வெளியிருந்து தான் வாங்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம கிட்ட மேனுஃபேக்சர் பண்றது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அதாவது சூரிய மின்சாரம், காற்றாலை மின்சாரம், இந்த அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், நீர்மின் நிலையம் இதுல இருந்து கிடைக்கிற மின்சாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான அளவு தான் இருக்கு. வெளியிருந்து தான் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அப்போ வெளியிருந்து வாங்குறதுக்கு வந்து அதிகப்படியான அமௌண்ட் வந்து செலவாகுது இல்லையா. இந்த அமௌண்ட் எதுல இருந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதையெல்லாம் முறைப்படுத்தினாவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடுகளில் 3ல 4 ஏசி யூஸ் பண்றீங்க, நீங்க வந்து கார் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க மின்சாரத்துறைக்கு அறிவிக்கணும். அறிவிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்ககிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் டெபாசிட்டா கேட்பாங்க. அது கட்டினாலே பாத்தீங்கன்னா மின்சாரத்துறைக்கு இதுல இருந்து ஒரு வருமானம் வருங்க. இதுல இருந்து எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய வீடுகளில் பாத்தீங்கன்னா சூரிய மின்சாரத்துக்கு ஸ்விட்ச் பண்றதுக்கு இப்போ வந்து நிறைய மானியம் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. அதெல்லாம் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாரும் அப்படியே சோலார் பேனல் எல்லாம் போட்டு சூரிய மின்சாரத்துக்கு மாறணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மின்சாரம் சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 16, 17 எல்லாம் வைக்காம 25ல இருந்து 26 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மின்சாரம் வந்து சேமிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா ஏசி பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. அதாவது ஏசியை வந்து ஏசி பயன்பாடு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே இதெல்லாமே ஓரளவுக்கு ரெடியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு வீடுகளையும் அளவுக்கு மீறி எவ்வளவு மின்சாரம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கணக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா வந்து இதை வந்து முறைப்படுத்தணும். மின்சாரம் கணக்கிட வருவாங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட் எல்லாம் அதிகமாகுது அப்படிங்கும் போது சைன் போட்டு போகாம எதனால வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்குது, எவ்வளவு யூஎஸ்சி யூஸ் பண்றீங்க, அளவுக்கு மீறி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்கள வார்ன் பண்ணணும். வார்ன் பண்றது அப்படிங்கிறத தாண்டி நீங்க வந்து கண்டிப்பா வந்து அமௌண்ட் பே பண்ணி நீங்க வந்து உங்களோட வீட்டுக்கு உண்டான பயன்பாட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். அது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏரியாவில் எல்லாருமே ஏசி வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல, எல்லாருமே எலக்ட்ரிக்கல் கார் வச்சிருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டா இந்த விஷயமெல்லாம் கொஞ்சம்
கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி அரசோட திட்டமிடலும் பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஒரு ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பிளான் பண்ணாம ப்ரீ பிளான்டா ஒரு சில விஷயங்களை பண்ணி வச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. என்னை பொறுத்தளவு இப்போதைக்கு எலக்ட்ரிக்கல் பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. அதனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா என்ன விஷயங்கள் செய்யலாம். ஒரு பக்கம் வந்து பவர் சப்ளை கட் ஆகுது அப்படின்னு சொன்னா அதை வந்து எப்படி வந்து ஆல்டர்னேட்டிவ் பவர் சப்ளை கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து அவங்க யோசிச்சே ஆகணும். அதிகப்படியான டிரான்ஸ்ஃபார்மர் அமைக்கணும், சப்ஸ்டேஷன்கள் எல்லாம் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க மக்களும் கோரிக்கை வச்சுட்டு வர்றாங்க. கண்டிப்பா இதையெல்லாம் நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொன்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. சென்னை மக்கள் இப்போதைக்கு பெரிய அளவு அஃபெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த பவர் கட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்த ஏசி பயன்பாடு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு வராங்க. இதுக்கு வந்து மின்சாரத்துறை வந்து பயங்கரமா ஏதாவது நடவடிக்கை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஏன்னா ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 ஏசி 3 ஏசியில் வச்சிருக்காங்க. அளவுக்கு அதிகமான மின்சாரத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதனால பார்த்தீங்கன்னா மின்சாரம் யூஸ் பண்ணாத வீடுகளும் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. மக்களை இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா ஃபாலோ பண்ணிக்கோங்க.